மர்ம உறுப்பிலிருந்து ரீஹன் ஹபீஸா ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். மக்கள் எல்லாம் விரண்டு ஓடுவார்கள். மக்கள் எல்லாம் நாலாபுறங்களிலும் பதற ஆரம்பிப்பார்கள். நரகவாசிகள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார்கள், யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு நரகம் என்பதாக நீ தீர்ப்பு கொடுத்து விட்டாய். அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீதிபதிகளுக்கெல்லாம் உயர்ந்த நீதிபதி யா அல்லாஹ், நீ தீர்ப்பு கொடுத்து விட்டால் உனது தீர்ப்பிலே நாங்கள் எதிர்கேள்வி கேட்க முடியாது. எங்களுக்கு நரகமே என்றாலும் இந்த பாவிகளோடு எங்களை நீ நரகத்தில் போட்டு விடாதே யா அல்லாஹ். இந்த கேடுகட்ட நாற்றத்தோடு எங்களை நரகத்தில் நீ தள்ளிவிடாதே யா அல்லாஹ். அவர்களையும் எங்களையும் நீ பிரித்து விடு யா அல்லாஹ் என்று நரகவாசிகள் புலம்பக்கூடிய நாள் அந்த நாள். நபித்தோழர்கள் கேட்டார்கள், யார் யா ரசூலல்லாஹ், நாளைக்கு மறுமையிலே மக்கள் எல்லாம் இவர்கள் எழுந்து வரும் பொழுது நாலாபுறங்களிலும் ஓட ஆரம்பிப்பார்கள். எங்கள் பக்கம் வராதீர்கள், எங்களோடு நிற்காதீர்கள், நரகவாசி பயப்படுவான். அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், இமாம் ஹாக்கிம் பதிவு செய்கிறார், நரகவாசிகள் பதறுவார்கள், இவர்களோடு எங்களுக்கு நரகத்தை நீ தந்துவிடாதே, எங்களுக்கென்று ஒரு தனி நரகம் இருக்கட்டும். இந்த பாவியோடி நரகத்தினுடைய வேதனைகளை தாங்க முடியுமா முடியாதா என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த பாவியினுடைய துர்நாற்றத்தை எங்களால் தாங்க முடியவில்லை யா அல்லாஹ். நபித்தோழர்கள் கேட்டார்கள், யார் யா ரசூலல்லாஹ் அந்த பாவிகள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், இந்த பூமி பந்தில் அல்லாஹ் ஹலாலாக்காத விபச்சாரத்தை இவர்கள் ஹலாலாக்கினார்கள்.